அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அதாவது சேலம் பொதுக்குழு, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சேலம் பொதுக்குழு அந்த கூட்டத்தில் திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய காலில் இருக்கிற ஷூவை கழற்றி விட்டு அதன் மேல் ஏறி நின்று கொண்டு பேசினார். அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அவருக்கு ஏற்பட்டு இருக்கிற சில உடல் உபாதைகள். அவர் உடல் நலம் சரியில்லை, தன்னுடைய உடல் நலம் இப்போது கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சும் கூட அவர் ஒரே ஒரு காரணத்திற்காக தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகளை அமைப்புகளை கட்டமைக்க தொடர்ச்சியாக அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய முழு இலக்கும் சிந்தனையும் திருச்சியில் மே 31 கூட இருக்கிற மதச்சார்பின்மை அந்த பேரணிக்காகத்தான். முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த வக்பு மசோதா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்பு மசோதாவை கைவிட வேண்டி அவர் மாபெரும் பேரணியை திருச்சியில் மே 31 நடத்த தமிழ்நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கலந்தாய்வு அந்த கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். என் பாதமே போனாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த ஏழை எளிய மக்களுக்கான பாதையை நான் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பேன், அதற்கான வழிவகைகளை செய்து கொண்டே இருப்பேன் என்று ஒரு தலைவர் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது குறிப்பாக இந்த சனாதனம் சாதியவாதிகள் எல்லோரும் சேர்ந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை, குறிப்பாக தலித் மக்களை தூண்டி விடுகிறார். அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இது போன்ற வன்முறையான வாசகங்களை சொல்லிக் கொடுத்து அவர் அந்த இளைய சமூகத்தை சீரழிக்கிறார்னு எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நகைப்பாதான் இருக்கு. ஏன்னா, நான் அண்ணன் திருமா அவர்களை என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்கிறேன்னா, திருமாவளவன் அவர்கள் சொத்து சேர்த்து என்ன செய்ய போகிறார்? இந்த பதவியின் மூலம் வருகிற அந்த பணங்களை நீங்க சொல்றீங்க இல்லையா, அவர் சொத்து சேர்த்து என்ன செய்ய போகிறார்? அவர் எதிர்கால சந்ததிக்கு சேர்த்து வைக்க போகிறாரா? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க போறாரா? அவருக்குன்னு குடும்பம் இருக்கா? இல்ல. இந்த தலித் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கல்யாணமே பண்ணிக்காம தன்னுடைய வாழ்நாளை இந்த சமூகத்திற்காக, இந்த தமிழ் மண்ணிற்காக கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் தலைவன் அப்படி என்று கூட அண்ணன் திருமாவை நான் சொல்வேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரைத்தான் சாதிய தலைவர், சாதிய வன்முறையை தூண்டுகிற தலைவர் அப்படின்னு இந்த சனாதன கூட்டங்கள் தொடர்ச்சியாக அவர் மேல் அவதூறுகளை பரப்பி வருகிறது. சமீபத்தில் கூட இந்த எச்ச ராஜா அவர்கள், அதாவது இந்த பார்ப்பன எச்ச ராஜா என்ன சொல்லியிருப்பார்னா, திருமாவளவன் அவர்களுக்கு ஏன புத்தி அப்படின்னு. இவனுடைய கேவலமான மட்டமான எச்ச புத்தியை வைத்துக்கொண்டு இன்னொருத்தங்களை பார்க்கும்போது ஈன பையனுக்கு ஈன புத்தி தான் தோணும். அப்படிதான் நான் அவனை கடந்து போக நான் நினைக்கிறேன். அடுத்ததாக எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இது வன்னிய மக்களிடம் பதில் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். தொடர்ச்சியாக புராணங்களை வைத்து வாழ்கிற மக்களை தொடர்ந்து முட்டாளாகவே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது சரியா? அதாவது மாமல்லபுரத்தில் நடந்த வன்னிய பெருவிழாவில், சித்திரை திருவிழாவில் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னா, இந்த வன்னிய மக்கள் கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிறார்கள், இன்னமும் பொருளாதாரத்தில் முன்னேறவில்லை அப்படின்னு பேசும்போது உண்மையிலேயே அவர் சொன்னது உண்மையான விஷயம்தான். வன்னிய மக்கள் இன்னமும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக அவர்களை உசுப்பேற்றி விடுகிற வேலையும் அவர் செய்கிறார். நாமெல்லாம் நெருப்பில் பிறந்தவர்கள், சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி புராணத்தை அந்த மக்கள் கிட்ட போய் அவர் சேர்க்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவர் என்ன சொல்றார்? நெருப்பில் இருந்து பிறந்தவர்கள் வன்னிய குல மக்கள் அப்படின்னு சொல்றாரு, சத்திரியர்கள் சொல்றாரு. எனக்கு இருக்கிற சந்தேகம், இப்போ இந்த பிராமண பார்ப்பன கூட்டம் இருக்கு இல்லையா, அதுல துஷ்யந்த் யாதவ் அப்படின்னு துஷ்யந்த்ன்னு நினைக்கிறேன், அந்த பிராமணர் அவர் சொல்லும் போது, கலாட்சேபம் நடத்தும் போது, சத்திரிய மகாராஜாக்கள் எல்லோருமே இறந்து போய்விட்டார்கள். அவர்கள் இறந்து போகும்போது அவர்களுடைய மனைவிகள் அவர்கள் எல்லாமே கணவனை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில், அதாவது பரசுராம மகாராஜாவில் இருந்து மொத்த பேரும் இறந்து போய்விட்டார்கள். இப்போது அந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு சத்திரியர் கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து இந்த நாட்டை எப்படி ஆள்வதுன்னு பார்க்கும்போது, அதுக்கு இவங்க ஒரு விஷயம் சொல்றான். அதாவது அந்த கணவனை இழந்த சத்திரிய பெண்கள் பிராமணர்களோடு ஒன்றிணைந்து தங்களுடைய வாரிசுகளை பெற்று அதன் மூலம் இந்த சத்திரிய வம்சத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்வதாக ரொம்ப கேவலமான வன்னிய மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துறான். இப்ப சத்திரியர்கள்லாம் யாரு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் சொல்றாரு, வன்னியர்கள் எல்லாமே நம்ம நெருப்புல இருந்து வந்தவர்கள் சத்திரியர்கள். இவன் என்ன சொல்றான்? அந்த பார்ப்பன பனியா கும்பல், இந்த சத்திரியர்கள் அழிந்து விட்டார்கள், அதற்கு பிறகு பிராமணர்கள் மூலம் பிறந்த இந்த குழந்தைகள் தான் சத்திரியர்கள் அப்படின்னு அவன் சொல்றான். இது புராணம். உங்களுக்கு நியாயமா கோபம் வர வேண்டியது, நம்மளை ஆண்டாண்டு காலமாக
மதத்தின் பெயரால், மதத்தை கொண்டு சாதியின் பெயரால் நம்மை பிரித்து பிரிவினை செய்து நம்ம எல்லாம் சூழ்ச்சி செய்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த பிராமணர்கள் மேல். ஆனா உங்களுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை, அறிவில்லை அப்படின்னு அவன் இன்னமும் நம்மளை ரொம்ப மட்டமாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுடைய கோபம் எல்லாம் அவன் மேல்தான் வரணும். அதை விட்டுட்டு நம் சகோதரனான தலித் மக்கள் மீது காட்டுவது, அவர்களுடைய வீட்டை அடித்து நொறுக்குவது, குடிசைகளை கொளுத்துவது, கோயிலுக்குள்ள சாமி கும்பிட வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துவது, எதிர்கால இளைய சமூகம் தான் இதை எல்லாத்தையும் யோசிச்சு சிந்திச்சு பார்க்கணும். இந்த வேலையைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பார்ப்பன கூட்டத்திற்கு, இந்த புராணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் அவர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அடங்க மறுப்போம் என்பது என்னவென்றால், அதாவது என்னை தாக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், எனக்கு நீ ஒரு வட்டம் போட்டு கட்டம் கட்டி அதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வட்டத்தை மீறி நான் அத்துமீறி வெளியில் வருவேன். அத்துமீறி வெளியில் வந்து என்னுடைய அதிகாரத்தையும் உரிமையும் நானே போராடி பெறுவேன். இதைத்தான் அண்ணன் திருமா அவர்கள் அவருடைய அரசியல் நிலைப்பாடா தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, சாதி இல்லாத சமூகமே இந்த நல்ல ஒரு சமூகமாக இருக்க முடியும் அப்படின்றத அண்ணன் திருமா அவர்களுடைய கருத்து. இப்படி நல்ல கருத்தை சொல்பவர்கள் எல்லாம் சாதி வெறியை தூண்டுகிறார்கள் சொல்றது, புராணங்களை, கேவலமான இதிகாசங்களை அந்த மக்கள் கிட்ட சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு வெறியை உண்டாக்கி சாதிய மோதல்களை தூண்டி விடுவது, இது எந்த விதமான நியாயம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நேயர்கள் பார்க்கிற என்னுடைய வன்னிய சகோதரர்களாகட்டும், இன்னும் பல சகோதரராகட்டும், யாரா இருந்தாலும் சரி, இது சரியா? தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்வார், அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறப்பவன் தான் மனிதன். இந்த பிராமணர்கள் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளை நம்பி சுயமரியாதையும் சுய சிந்தனையையும் இழந்துவிட்டு வாழ்வதை விட செத்து மடிவது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி. ஆக உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் பட்டை தீட்ட வேண்டும். அதாவது அண்ணன் திருமா அவர்கள் ஒரு தனி மனிதனுக்காக அவர் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் எந்த சமூகமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்திற்கு என் கால்கள் பயணிக்கும் என்று சேகுவாரா எப்படி சொன்னாரோ, அந்த தத்துவ சித்தாந்தத்தை தன் கையில் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் தலைவரை பார்த்து இப்படி கேவலமாக தொடர்ச்சியாக அந்த பதிவுகளை போடுவது, இன்னமும் இந்த சமூகம் சாதிய வெறிபிடித்துத்தான் இருக்கிறது அப்படின்றத ஒரு சில இடங்கள்ல நம்மளால பார்க்க தான் முடியுது. இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் வைப்பது என்னன்னா, நீங்கள் உங்கள் தலைவரை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். தொடர்ச்சியாக அவருக்கு பணி சுமைகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடாது. அவர் அரசியல் களத்தில் பொதுமக்களுக்காக தொடர்ந்து போராட முன் வந்து விட்டார். இன்னமும் காது குத்துறது, மஞ்சள் நீராட்டு விழா, கல்யாணம், வீடு கிரகப்பிரவேசம், பர்த்டே இப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்து விட்டு 100 நிகழ்ச்சிகளில் அவரை பங்கேற்க வைத்தால் அவருடைய உடல் என்னவாகும்? நீங்களே யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கான தலைவரை நீங்கள் பாதுகாக்காவிட்டால் வேற யார் பாதுகாப்பா? ஆக விடுதலை சிறுத்தையினுடைய தோழர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும், கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கணும். அவரை ரொம்பவும் சங்கடப்படுத்தக்கூடாது அப்படி என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒரு சமூக நீதியை பேசுகிற ஒரு தலைவர், அதாவது தன்னலமற்ற சுயநலமற்ற இந்த மக்களுக்காய் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் திருமாவின் பெயரை சொல்வதற்கு எனக்கு எந்த ஐயப்பாடும் கிடையாது. எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அமைப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எல்லோருக்குமான தலைவராய் எப்படி தந்தை பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை, காரல் மார்க்ஸை, பேரறிஞர் அண்ணாவை, கலைஞரை, அயோத்திதாச பண்டிதரை, முத்துராமலிங்க தேவரை, ராமசாமி படையாட்சியார் அவர்களை, இப்படி எல்லா சமூக, காமராஜர் அவர்களை, இப்படி எல்லா சமூகத்தில் இருந்தும் நம்ம தலைவர்களை எடுத்துக்கொள்கிறோமோ, ஒரு பொது தலைவராக, அப்படி பொது தலைவராக எடுத்துக்கொள்ள அனைத்து தகுதிகளையும் படித்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே நாம் இன்னும் சாதிய தலைவர்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலநிலை இப்போ மாறிக்கிட்டே வருது. அந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் அண்ணன் திருமாவா அவர்களும் இந்த திராவிட ஆட்சியும் தான். இந்த திராவிட ஆட்சியும் இந்த நீட்சி தொடர வேண்டும் என்பதுதான் அண்ணன் திருமாவின் ஆசை. திராவிட ஆட்சியிலேயே இந்த சாதிய மோதல்கள், பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் நடக்குதுன்னா, இன்னும் அடிமை அதிமுக அரசு வந்தால் என்ன நடக்கும்? இந்த பார்ப்பன பாஜக RSS கும்பல் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்துதான் சீட்டுக்கு பேரமில்லை, எனக்கு நோட்டை பத்தி கவலை இல்லை, எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த ஆட்சியில் சில தவறுகள் குறைகள் இருந்தாலும் கூட நான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கூட்டணியில் தான் பங்கு பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவர் போகிற இடமெல்லாம் தன்னுடைய கூட்டணியை 1 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட என்றைக்கு 10 வருடத்துக்கு முன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி போனாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும்
அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத ஒரே தலைவர் என்றால் அது அண்ணன் திருமா அவர்கள் தான். அவருடைய யோசனை சிந்தனை ஒன்னே ஒண்ணுதான், இந்த பாஜக, இந்த பாசிச கட்சி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது அப்படி என்பதுதான் அவருடைய சித்தாந்தம். அவருடைய எதிரி அதிமுக அல்ல, அவருடைய எதிரி மற்ற இன்னும் பிற கட்சிகள் அல்ல. அவருடைய ஒரே எதிரி சாதியையும் மதத்தையும் தாங்கி கொண்டு யார் உள்ளே வந்தாலும் அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லாட்சியை கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார்கள் அப்படின்றத நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு அவர் தொடர்ச்சியா பயணிக்கிறார். ஆனா பல பேர் அவரை கோமாளி என்று நினைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் மிகப்பெரிய சிறந்த அரசியல் மாமேதை, புரட்சியாளருக்கு சமமானவர் என்று கூட நான் சொல்லுவேன். அதற்கு காரணம் புரட்சியாளரின் சித்தாந்தங்களை, தந்தை பெரியாரின் கோட்பாடுகளை அப்படியே உள்வாங்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவன், நிகழ்கால அரசியல் தலைவன் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் தான். அப்படி ஒரு தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சி கிடைத்திருப்பது மிகப்பெரிய அது பாக்கியம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து அவருக்கு அரசியல் பணிக்கு இடையில் நீங்கள் ஒரு சுமையாக இருந்துவிடக் கூடாது அப்படி என்பதை உங்களிடம் வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு, அடங்க மறுத்தால்தான் அதிகாரம் கிடைக்கும், அத்துமீறினால்தான் உரிமைகளை பெற முடியும் அப்படி என்று கூறி, இது விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ தலித் மக்களுக்கான வாசகமோ அல்ல. இது ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் அனைத்து சமூகத்திற்குமான ஒரு கோட்பாடாக, ஒரு வாசகமாக இருக்கும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.